श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतः अर्धेष्वविघ्नस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणं उद्धव गीता 5வது அத்தியாயத்தில் 27வது ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம தொடங்கணும். यद्यद्धर्मरतः संगात् असतां वाजितेन्द्रियः कामात्मा कृपणो लुब्धः स्त्रैणो भूतविहिंसकः। கடந்த வாரம் 26வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி இப்போது இன்னைக்கு 30வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தினை விவரிக்கிறார். முக்கியமாக இதில் பூர்வ மீமாம்சகர்களாக இருக்கிற கர்மகாண்டத்தினை நம்பி கர்மயோகம்தான் போதும், கர்ம செய்கிறதான்னு சொல்லிட்டு நம்பி இருக்கிற, அதுக்கப்புறம் வேத அந்த பாகத்தினை நம்பாதவங்களும் அதை பற்றி கண்டிக்காதவங்க, அப்படிப்பட்ட அவங்கள திரஸ்காரம் பண்ணி அவங்க நினைக்கிறது தப்பு. அந்த வழியில் போகிறதுக்காக தான் வேதம் சொல்லலை. அப்புறம் வேத அந்தம் கூட அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்தம்தான் வேணும், முதல் பாகம் ஒரு படிதான் அப்படின்னு சொல்லும்போதும் ஒரு மனிதனுக்கு அகங்காரம் இருக்கிறதுனால அகங்காரம் అనేది ஒரு ராங் ஐடென்டிஃபிகேஷன் வித் த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். அப்போது அது இன்னும் பலவர்த்தமாகி அந்த அகங்காரம் பல ஜன்மங்களுக்கு சம்சார சக்கரத்தில் சுற்றுறதுக்கு காரணமாகிறது. அந்த அகங்காரத்துடைய வேஷம் என்ன, அதோடைய கதி என்ன அப்படின்னு சொன்னால், அதில் கர்த்திருவ அபிமானம் அண்ட் போக்திருத்வ அபிமானம் ரெண்டு இருக்கும். அது ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் அகங்காரம். இந்த ரெண்டுத்தினால இந்த அகங்காரத்துக்கு அது ஜீவபாவம்னு சொல்லலாம், ஜீவான்னு சொல்லலாம், சட்டில் பாடின்னு சொல்லலாம். இது எப்பவுமே பானிச, எப்பவுமே அடிமையாக தான் இருக்கணும், டோட்டல் ஸ்லேவரி. அதுக்கப்புறம் இதுக்கு எப்பவுமே மோர்டாலிட்டி, மரணம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், திரும்பி காணப்படும், திரும்பி மரணம் ஏற்படும், திரும்பி காணப்படும், திரும்பி மோர்டாலிட்டி.
இந்த ரெண்டுத்தனால எப்பவுமே இந்த அகங்கார ஜீவ பயத்தோடுதா, அசந்திருப்தோடுதா, துக்கத்தோடுதா வாழ வேண்டியிருக்கு. குறையோட அசந்திருப்தியாக தான் வாழ வேண்டியிருக்கு. அதனால இப்படி இருக்கிற இந்த அகங்காரத்துக்கு கர்த்திருவ போக்திருத்வ அபிமானத்தின்னு கிளைம் பண்ணுற அது இன்னும் பலவர்த்தகம் பண்ணிக்கிற இந்த ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜீவனுக்கு எங்கே தான் மோட்சம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? தேர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த மோக்ஷ என்ற. அதனால் இந்த கொஷன் இது சாஸ்திரம் கேட்குறதோ கிருஷ்ணர் கேட்குறதோ பேசுகிற குரு கேட்குறாருன்னு நினச்சிக்காமல் என்ன பண்ணணும், நமக்கு உள்ள புத்தியிலும் மனசில் இந்த கேள்வி வரணும். இந்த கேள்வி வந்துச்சுன்னா அப்போ என்ன எனக்கு ஏதாவது விடுதலை இருக்கா? இந்த துக்கத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. மோட்சம் விடுதலைன்னு மோட்சம்தான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அவன் விவேகி. ஸோ விவேகம் இருக்கிறவனு தான் இப்படிப்பட்ட கேள்வி கேட்பான். அதனால் இந்த விவேகி இனிமேல் என்ன பண்ணுவான் అనేది சொல்லுவார். அப்புறம் அவிவேகி எப்படி இருப்பான்னு தான் முக்கியமாக. இப்போது அந்த அவிவேகத்தோடு இருக்கிறவங்க தான் இந்த அகங்காரம் வச்சுக்கிட்டு நாங்கள் பூர்வ மீமாம்சகர்கள் கர்மத்தினே முக்கியமாக வச்சுக்கிட்டு கர்மத்தினால மேலலோகம் அடையலாம், பரலோகம் அடையலாம், இன்னும் போகங்கள் சுகங்களை அனுபவிக்கலாம், அதெல்லாமே மச் பெட்டர் அப்படின்னு சொல்லியும் அதெல்லாம் சாஸ்வதம்னு சொல்லியும் இப்படி பாவிக்கிறவங்க இருக்காங்க. இவங்க இவங்களுடைய இது என்னன்னா அவிவேகிகள். இந்த அகங்காரத்தினை இந்த கர்மத்தில் ஈடுபட அந்த அகங்காரம் இன்னும் பலமாயிடும். இட் பிகம்ஸ் ஃபேட்டன். சரியா? இதனால் இவனுக்கு there is no scope or the chance of getting out of this mess. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த கர்ம காண்டத்தில் இருந்தே கூட கர்மத்தினை சித்த சுத்திக்காக பண்ணுறோம். பரலோகமும் வேண்டாம், கீழலோகம் வேண்டாம், மேலலோகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கர்மமும் அதுக்கு பலம் சித்த சுத்தி ஏற்பட்டால் போதும் அப்படி சொல்லிட்டு கர்மத்தினை யோகமாக பண்ண அப்படின்னா நிஷ்காம கர்மமாக பண்ணுறேன். இவங்களும் யோகம் பண்ணுறாங்க. யோகம்னா கர்ம தான், கர்ம யோகம். இவனு என்ன பண்ணுறான், இவனும் கர்த்தாவை முதல்ல ஆரம்பித்தா கூட இந்த கர்த்தானு கொஞ்சம் பழத்தி போகிற மாதிரி. allows it to ripen. புரியுறதா? பழம் பழுத்தி போச்சுன்னா மரத்துக்கே ஒரு நாள் தானாகவே டக்குன்னு விட்டு கிளந்து வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த கர்மயோகத்தை செய்கிறதுனால மனுஷனுக்குடைய அகங்காரம் கிராஜுவலாக பழுத்தி பழமாகி மரத்துலேருந்து சம்சார மரத்துலேருந்து விழுந்துடும், ஊட்டி போகும். இந்த ரைப்பனிங் ப்ராசஸை இந்த பழத்து அகங்காரத்தினை உருக வைக்கிறது, பழுத்த வைக்கிறது, இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஆத்தியாத்மிக வாழ்க்கை, இல்லைன்னா ஆத்தியாத்மிக சாதனான்னு சொல்லப்படுறது, இல்லைன்னா கர்மயோகான்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் வேத பூர்வ பாகத்தில் சொன்னது. ஆனால் எதுக்காக பண்ணுறேன் நான் எதுவுமே ஆசிக்கலை. வேத பூர்வ பாகத்து யக்ஞம் யாகம் எல்லாம் யார் சார் இப்போ பண்ணுறாங்க இந்த காலத்தில்? அப்படி இருந்தால் கூட உன்னுடைய நார்மல் ரொட்டீனை நீ செய்கிறது எல்லாமே கூட நிஷ்காமத்தோட சித்த சுத்திக்காக ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்காக நீ பண்ண. சரியா? ஸோ அதனால் இவங்க இப்போது அவங்க செய்கிறது எல்லாமே காமிய கர்மங்களாக செய்கிறாங்க. காமிய கர்மத்தில் ஈடுபடுறாங்க அவங்க. இன்னொரு பக்கம் விவேகி நிஷ்காம கர்மத்தில் ஈடுபடுறான். ரெண்டு பேரும் கர்மத்தில் ஈடுபடுறான். அதான் புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே இந்த கர்த்திருவ இப்போ படிக்க போகிற இன்னைக்கு 27-28 ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் என்னதான் சொல்ல போகிறாருன்னா ஜஸ்ட் சுருக்கமாக ஒன்று சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸ்லோகம் பார்த்த அர்த்தம் ரொம்ப சுலபமாக புரியும்.
இந்த மாதிரி கர்மத்தில் ஈடுபடுற கர்த்திருவ போக்திருத்துவ அபிமானம் இருக்கிற இவங்க வந்து 2 குணங்கள் டாமினேஷனாக இவங்களுக்குள்ளே இருக்குமா. அதனால் அந்த 2 குணங்களுக்கு சம்பந்தப்பட்டு ஸ்வபாவமாக இவங்க 2 பேருன்னு வந்து 2 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். இது இப்போ நான் பேசுகிறது எல்லாமே கூட 17வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் தைவாசுர சம்பத் விபாக யோகத்தில் பகவான் விவரிச்சிருக்காரு. ஏன்னா அது இங்கே அதுக்கு சம்பந்தமாக இருக்கிறதுனால நான் அந்த விஷயத்தின் முதல்ல இப்படி சொல்லிட்டு இருக்கேன். 2 என்ன, அது ஒன்று வந்து காமப்பிரதானமாக இருக்கிறவங்க, ஓகே, காமப்பிரதானமாக இருக்கிறவங்க. இன்னொன்று பக்கம் வந்து குரோத பிரதானமாக இருக்கிறவங்க. ஓகே, இல்லை முதல்ல இது எதுங்கோ, இது இப்படி புரிஞ்சுக்குங்க. ரஜோகுண பிரதானமாக இருக்கிறவங்க, தமோகுண பிரதானமாக இருக்கிறவங்க. இப்போது ரஜோகுண பிரதானமாக இருக்கிறவங்களுடைய விஷயம் கீழே 4-3 எதுக்கணும். என்ன, இவங்க வந்து காமப்பிரதானாக, எப்பவுமே டிசைர் அன்லிமிட்டெட் அண்ட் அன்ஃபுல்ஃபில்டு அன்சாட்டிஸ்ஃபைட் டிசைர்ஸ், காமப்பிரதானாக. அப்புறம் இந்த பக்கம் வந்து தமோ குணத்தில் இருக்கிறவங்க என்னது, குரோத பிரதானாக. குரோதம் அவங்களுக்கு எப்பவுமே ஒன்றும் இல்லை, ராகத்வேஷத்தின்னு இந்த வார்த்தைகள் சொல்கிறோம், சரியா. அப்புறம் அதனால் இவங்க வந்து காமிய கர்மிணிகளாக இருப்பாங்க, கர்ம நிஷ்டர்களாக, காமிய கர்மங்களே இவங்க எல்லாமே செய்கிறது. இவங்க அட்லீஸ்ட் வேதத்தில் சொன்னது நம்பி வேதத்தினை விரும்பி செய்கிறவங்க இவங்க தபஸ், இவங்களுடைய யக்ஞ யாகங்கள் எல்லாமே. அப்படின்னா இவங்களை வந்து ஆஸ்திகர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்திகர்கள் தான் வேதத்தின் நம்புறாங்க இல்லையா. ஆனால் வேதத்தின் காமிய கர்மங்க காமங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உபயோகப்படுத்துகிறாங்க. அப்புறம் இவங்களனே என்ன சொல்கிறது சாஸ்திரம்னா, அசுராக அசுசு ரமந்தே இது அசுராக. எப்பவுமே சென்சுவல் ப்ரெஷர்ஸ்னு சாட்டிஸ்ஃபைங் த சென்சஸ், அதுக்காகவே வாழ்க்கைன்னா ரமந்தே இது அசுராக. ஸோ இவங்க வந்து அசுரர்கள். ஸோ லெஃப்ட் சைடு லிஸ்ட்டு புரிஞ்சுதா. இப்போ ரைட் சைடு என்ன சொல்லியிருக்கோம், தமோகுண பிரதானம், சரியா. இவங்க வந்து குரோத பிரதானம், இவங்களுக்கு குரோதம் நிறைய இருக்கும், அதனால் இது தமோகுண பிரதானமாக இருக்கு. அப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அங்கே காமிய கர்ம பண்ணுறாங்க அவங்க, இவனு வந்து நிஷித்த கர்ம பண்ணுவான். எது பண்ணக்கூடாதோ அப்படிப்பட்ட நிஷித்த கர்மத்தினை பண்ணுறதுல ஈடுபட்டு இருப்பான். இவங்களை என்ன கூப்பிடுவன்னு சொன்னால் ராட்சசாக. வித்தியாசம் இருக்க கொஞ்சம் இவங்க 2 பேருக்கு பாருங்க, அசுராக ராட்சசாக. அதனால தான் ராவணா இவங்க எல்லாருமே அசுரர்கள். ஏன்னா ராவண பிரம்மா, அவன் எவனோ தபஸ் பண்ணுறான், சிவனை நம்புறான், சிவனை பூஜிக்கிறான், வேதம் படிப்பான். அவனோட ஸ்ரீலங்கையில் எப்பவுமே ருத்ரம் பாராயணம் நடந்து கொண்டிருக்குமா, சரியா. ஸோ காமப்பிரதாக ரஜோகுண ஸ்வபாவம். ஆனால் ராட்சசர்கள் வந்து அப்படி இல்லை. இந்த தாட்டகி, பூதனா, இப்படிப்பட்ட ராட்சச ஸ்வபாவம் இருக்குது. பார்த்தோன்னா குரோதம், இன்னும் பலதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸு. ஸோ இந்த பக்கம் ரைட் சைடு என்னன்னு புரிஞ்சிச்சு. இப்போது இவங்களை பெரும்பாலும் நாஸ்திகர்கள், பெரும்பாலும் என்ன நாஸ்திகர்கள் தான். இவங்க வேதத்தினை நம்புறது அப்படி இல்லை, கிடையாது. எப்பவுமே வேதத்துக்கு விருத்தமாக இருப்பாங்க. சில வேதம் நம்ப மாட்டாங்க, கடவுள் நம்ப மாட்டாங்க. எப்போ பார்த்தா கடவுள் மேலே துவேஷம். ஆனால் அங்கே காமப்பிரதானங்கள் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு அந்த கடவுள் வர வச்சுட்டு அவனை கேட்ட இந்த தபம் பண்ணி வர வச்சு வரம் வாங்கி கடைசியில் என்ன வரம் வேணும் பக்தா அப்படின்னு கேட்ட உடனே சாகாமே வரம் வேணும், சாகாமல் இருக்கிறதுக்கு வரம் வேணும்னு கேட்பான். பெரும்பாலும் இவங்க எல்லாரும் அப்படி தான். புரிஞ்சுதா? இப்போது இதே ஏதோ புராண கதை ஏதோ காலத்தில் அது சொல்கிறேன்னு வச்சுக்காதுங்கோ. இப்போ இந்த 2 கேட்டகரி மக்கள் தான் லோகத்தில் பெரும்பாலும் இருக்கிறவங்க. என்ன சார் மனிதர்கள்னு போயிட்டு இவ்வளோ சிவிலைஸ்டு அண்ட் அட்வான்ஸ்டு
படித்தவங்க இவனெல்லாம் பற்றி அசுரா ராட்சசான்னு சொல்ல போகிறீங்கன்னா, ஆமாம் நான் சொல்லலை, கோச்சிக்காது, பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். பகவான் கிருஷ்ணர். அதனால இவங்க வந்து இவங்க எப்படிப்பட்ட கர்மங்கள் பண்ணுவாங்கன்னா, இதில் சில பேர் இவங்க 2 பேருமே முக்கியமாக ஆபிச்சாரிக கர்மாணி. ஆபிச்சாரிக கர்மாணின்னு சொன்னால் இந்த பிளாக் மேஜிக் இப்படியெல்லாம் இருக்க பாருங்களா, அடுத்தவங்களை வந்து எப்படியாவது பண்ணி பிளாக் மேஜிக்னா அடுத்தவங்களுன்னு ஹிம்சை பண்ணுறதுக்கு, கொடுமைப்படுத்துறதுக்கு, சம்ஹாரம் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கர்மங்கள் பண்ணுவாங்க. அதே ஆபிச்சாரிக கர்மாணி. உதாரணத்துக்கு ராமாயணத்தில் இந்திரஜித்து அந்த யுத்தம் நடக்கிற சமயத்தில் நடுவில் போய் அது நிகும்பில யாகம் ஒரு குகையில் போய் பண்ணுறான். அது விபீஷணனுக்கு தெரியும். அது சொன்னதுனால தான் அங்கே போயிட்டு அங்கதனை வந்து அந்த யாகத்தின் மொத்தத்தினை பண்ண. எதுக்குன்னா சத்ரு சம்ஹாரத்துக்காக. ஸோ இப்படிப்பட்ட சில ஆபிச்சாரிக்க கர்மாணின்னு சொன்னால் இது செய்வாங்க. ஆனால் இந்த ஆபிச்சாரிக்க கர்மாணி இவனுக்கு எப்படி தெரிஞ்சது, யார் சொன்னாங்க? அதையும் வேதத்தில் தான் இருக்கு. ஏன்னா வேதம் தான் எல்லாத்துக்கும் மூலம், விருட்சம். அப்படி வேதத்தில் இப்படிப்பட்டது கூட எல்லாம் சொல்லப்பட்டிருக்கான்னா, ஆமாம். என்னன்னு சொன்னால், ஆனால் அது வந்து ஒரு எக்ஸப்ஷனாக, அதே மாதிரி அது ஒரு அப்நார்மல் கண்டிஷன்ஸில் எக்ஸப்ஷனலாக அந்த மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வேதம் வச்சிருக்கு. உதாரணத்துக்கு ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் இப்படிப்பட்ட சில என்ன சொல்கிறது, பேக்டோர் மெத்தட்ஸ்ன்னு சொல்லணும். எதுக்குன்னு சொன்னால், துஷ்டர்களை வந்து நீக்கி சம்ஹாரம் பண்ணி தர்மத்தின் நிலைநாட்டுறதுக்காக தான் அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் அப்நார்மல் கண்டிஷன்ஸில். அதுக்கு வந்து ஸோ சத்ரு வதரூப கர்மாணி, சத்ருன்னு வதிக்கிறதுக்கு. ஆனால் இது வந்து அப்போது இந்த இந்திரஜித்து பண்ணும்போது அது வந்து தர்மம் இல்லையே, அது அதர்மம் பக்கம் இருந்து அவன் பண்ணுறான். ஆனால் அதே வந்து இப்போது உதாரணத்துக்கு இது சாஸ்திரம் ஒத்துக்கிறது. அப்படி எப்போதே அந்த சத்ரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் எனிமி, அதே சமயத்தில் அதார்மிகனாக இருக்கான்னா அவனை சாதாரணமாக ஜெயிச்சு நீக்க முடியாதனால அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து சாஸ்திரா வந்து அலோஸ் டு டூ அந்த மாதிரி கர்மன் செய்கிறதுக்கு. உதாரணத்துக்கு இப்போது ஓகே, வாலியுடைய வதை வந்து பெரும்பாலும் அது புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன் இப்படி வந்து பின்னாடி இருந்துட்டு மறைஞ்சு செஞ்சாருன்னா அது அப்படி தான் பண்ணணும், இல்லைன்னா அவனை சம்ஹரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனை வந்து பல இடத்துல எல்லாமே வேல்யூஸ்ன்னு கொஞ்சம் வயலேட் பண்ணி அதர்மமாக செய்ய சொன்ன மாதிரி தர்மராஜனே போய் சொல்லியிருக்காரு. அப்போ அதை எப்படி எடுத்துக்கணும்? எதுக்கு அப்படின்னா அதர்மத்தினால ஜெயிக்கணும் అనేది டிட் ஃபார் டேட். ஆனால் இது வந்து நம்ம வந்து கன்வீனியண்ட்டாக எடுத்துக்கூடாது. சாஸ்திரம் இப்படி சொன்னதுன்னு என்ன சொன்ன மேலே, அதனால் அதர்மமாக இருக்கிற அவனை வேறு விதமாக அவனை சம்ஹாரம் பண்ணி நீக்க முடியாதனால இந்த வழி அனுசரிக்கலாம். ஆனால் அந்த அசுரர்கள் ராட்சசர்கள் வந்து அப்படி இல்லை, அவங்களுடைய சுவார்த்தத்துக்காக அப்படி உபயோகப்படுத்துவாங்க. இதே மாதிரி சும்மா ஒரு உதாரணத்துக்கு வந்து சேன யாகம் அப்படின்னு இருக்கு, சரியா? சும்மா உதாரணத்துக்கு தான், எனக்கு அதெல்லாம் ரொம்ப தெரியும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்காதுங்கோ. என்னன்னா இந்த ஆபிச்சாரிக்க கர்மங்களுக்குள்ள வந்து சத்ருகளை எல்லாரும் நாசனம் பண்ணுறதுக்காக ஓகே, ஈவன் தக்ஷயாகம் சமயத்தில்
ஆக்னே யக்னத்தில் வந்து தட்சிணாக்னியில் வந்து பிருகு மகரிஷி நிறைய சைன்யத்தை உருவாக்கிட்டார். சரியா? சைன்யத்தை உருவாக்கி அந்த சிவகணங்கள் எல்லாரும் கூட சண்டை போடுறதுக்கு. இது வந்து இங்கே சேன யாகம்னா சத்ரு சம்ஹாரத்துக்கு இப்படி பண்ணுறதுக்கு அந்த யக்ன குண்டமே இந்த கடுகு ரூபத்தில் வல்ச்சர் ஷேப்பில் இருக்குமா. வல்ச்சர் ஷேப் அப்படி இருந்துட்டு இது எல்லாமே அந்த பண்ணுற இடம் விதானம் எல்லாம் ஸ்மசானங்களுக்குள்ளே பண்ணுறது. அப்புறம் கபாலமணி, டெட் பாடின்னு இப்படி எல்லாம் பாருங்கள், இது எல்லாமே அந்த மாதிரி கேட்டகரியை சேர்ந்தது தான். சரி, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போது இந்த 27, 28 ஸ்லோகங்கள் படித்தா இதுதான் பேக்ரவுண்டு. அப்படிப்பட்ட ஸ்வபாவ கர்மங்கள் இப்போ மனிதர்கள் அப்படி இருந்து மனுஷ ரூபத்தில் இருந்தால் கூட உள்ள ஸ்வபாவம் ராஜசிக தாமசிகம் ஜாஸ்தி இருக்கிறதுனால பெரும்பாலும் இவங்க அசுரர்களோ இதில் ராட்சசர்களோ இருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது அசதாம் அசதாம் இந்த துஷ்டர்கள் வந்து அசதாம் சங்காத் அசல் இப்படி இந்த தஜோகுணம் இதெல்லாம் எப்படி வளரும்னா அவனுடைய சாங்கத்தியத்தினால, துஷ்டர்களுடைய சாங்கத்தியத்தினால அதர்மரதா எதி அவங்களுக்கு எப்பவுமே அதர்மத்தில் தான் ஈடுபடுறதுக்கு ஆசை இருக்கும். அதர்மரதி எதி அப்படி யாருக்கு இருக்கின்றதோ வா இல்லை அஜித இந்திரிய இவங்க அதர்மத்துக்குடைய சங்கம் வச்சு இருக்கிறதுனால இப்போ சகுனி துரியோதனனுக்கு என்னதான் பண்ணி கொடுத்தான். அப்போல்லாம் நிறையாவே ஜெயிச்சுட்டான் கேம்பிளிங்கில் எல்லாமே. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ராஜ்யமும் போயிடுச்சு, உயிரும் போயிடுச்சு, வம்சம் எல்லாமே போயிடுது இல்லையா. ஸோ அது ஒரு கேட்டகரி. அப்படி இருக்கிறவங்க இல்லை. இன்னும் இவனுக்கு என்ன, இந்த மாதிரி மனிதர்களுக்கு அஜிதா இந்திரிய நிகிரகம் இல்லை, இந்திரிய நிகிரகம் இல்லாதவனும். அப்புறம் காம ஆத்மா. ஓகே, எப்பவுமே இந்த போகங்களுக்குள்ளேயே மனசு லக்ஸுரிஸ், காமத்திலேயே மனசு ஈடுபடுறது ஆசைப்படுறவனா இருக்கிறவனா. அடுத்தது லுப்தஹா. மொத்தம் இங்கே வந்து 7 இந்த அசுர ராட்சச குணங்களை பற்றி சொல்கிறார், 7 இந்த ஸ்லோகத்தில். சரியா? அப்புறம் லுப்தஹா. லுப்தஹான்னா லோபி, ரொம்ப கிரீடியாக இருப்பான், எவ்வளவு இருந்தாலும் பத்தாது, இன்னும் ஆசைப்பான், லோபி. அப்புறம் ஸ்திரைணஹா, ஸ்திரீக்கு அடிமையாக இருப்பான். ஓகே, ஸ்திரீ வியாமோகத்தில் ஸ்திரீக்கு அடிமையாக இருப்பான். அப்புறம் பூத ஹிம்சகா, பிராணிகளின் ஹிம்சை பண்ணுறதுல இவனுக்கு இதெல்லாம் நிறைவேறத்துக்கு, இவனுடைய காரியம் நிறைவேறத்துக்கு எத்தனை பேர் எத்தனை பிராணிகள் செத்து போனாலும் பரவாயில்ல, பிராணஹிம்சை செய்கிறவனாக இருப்பான். இருந்து என்ன பண்ணுறான், அவிதினா. ஓகே, அவிதினா. இப்போது அடுத்த 78வது ஸ்லோகம் கூட சேர்த்து படித்தா, அது படிக்கலை நான். பசூன விதினா லப்ய பிரேதபூதகணான் யஜன் நரகான வசோ ஜந்து கத்வா யாத்துல்பணம் தமஹா. ஸோ 27வது ஸ்லோகத்தில் இந்த 7 விதமான நெகட்டிவ் ட்ரேட்ஸ், குவாலிட்டிஸ் பற்றி சொல்லி இதோடைய பலம் என்ன, இவன் என்ன ஆக போகிறான் అనేది வந்து இவன் வேறு இன்னொரு அக்கிரமமான என்ன காரியம் பண்ணுறான். மேலே இப்போ சொன்னது பசுகள்னு வந்து பூத விஹிம்சகனாக இருப்பான், ரொம்பவே பிராணஹிம்சை பண்ணுவான். இருந்து அப்போது எதுக்கு அத்தனை பிராணிகளின் சம்ஹாரம் எப்படி பண்ணுவான், எதுக்குன்னா அவிதினா பசூன் ஆலபிய. இவன் வந்து அவிதி, சாஸ்திரத்துக்கிலோ சொல்லாததே இவன் சொந்தமாக நினச்சிக்கிட்டு, இல்லை சாஸ்திரத்திலோ எங்கோ ஏதோ காரணத்தினால எக்ஸப்ஷனல் அண்ட் அப்நார்மல் சன்னிவேஷத்திலோ சந்தர்ப்பத்திலோ சொன்ன விஷயத்தின் இவன் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டு சாஸ்திர விதிக்கு சம்பந்தம் இல்லாமல் இந்த பசுகளின் வந்து நிறைய பலி பண்ணுவான், சம்ஹாரம் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்புறம் எதுக்கு எப்படி பண்ணுறான், பிரேத பூத கணான் யஜன்.
இவன் இப்படி இந்த யக்னம் யாகம்னு இப்படிப்பட்ட தாமசிக ராஜசிக யாக்னங்கள் பண்ணணும்னு அதில் எல்லாத்தையும் பசுகளின் பலி பண்ணுவான். சரியா? யஜன் எதுக்கு? பிரேத்த பூத கணங்களை இவன் ஆராதிப்பான். பாருங்கோ, இந்த தாமச ராஜசிக குணங்கள் இருக்கிறவங்களுடைய வர்ஷிப்பு எப்படி எது மேலே இருக்குமுன்னா பிரேத்த பூத பிசாச்ச கணங்கள். சரியா? அவங்களெல்லாருமே ஆராதிச்சுட்டு ஜந்து இவன் இப்படிப்பட்ட புத்தி இருக்கிறதுனால பகவான் இந்த மனுஷனே ஜந்துன்னு கூப்பிடுறாரு. அஃப்கோர்ஸ் சாஸ்திரம் ஜந்து ஜாயத்தை இது ஜந்துன்னு சொல்கிறது அது வேறு. இங்கே பகவான் இவனை ஜந்து ஸ்வபாவமாக இருக்க, ஜந்து மேலே இன்னும் அசையமாக இருக்கிறதுனால ஜந்து மனுஷன் அவசகா இப்படி இருக்கணும். இவனுக்கு கண்டிப்பாக இவனுடைய கதி என்ன தெரியுமா? உத்தவா கேட்டுக்கோ. இவனு கட்டாயப்படுத்தப்பட்டு நரக்கான் கத்வா பலவிதமான நரக்கங்களுக்குள்ளே இவனு போவான். ஹெல் கோ த்ரூ த டிஃபரெண்ட் ஹெல்ஸ் கத்வா. அப்புறம் உல்பணம் தமஹா யாதி. உல்பணம்னா ரொம்ப டெரிபிள் கோரமான அந்தகாரம் இருக்கிற அந்தகாரம்னா இங்கே அர்த்தம் அந்த நரக்கங்கள் எல்லாமே அந்தகாரம்னா பல பல சின்ன சின்ன ஜீவியா ஜந்துவா அந்த கிருமி கீட்டகமாக இப்படி எல்லாம் பிறக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் கூட என்ன ஜென்மதை. அதனால் அப்படிப்பட்டு இல்லை நிஜமாகவே நரக்கங்கள் అనేది இருந்துச்சுன்னா புராணங்களை சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட நரக்கங்களுடைய ஆத்தனை அனுபவிப்பான் இவனை. அதெல்லாம் இவனுக்கு இதுதான் இவனுடைய லாட்டு. அப்போ எதுக்கு அப்படி இருக்கிறான் பாருங்க. இப்போது கலியுகத்தில் கூட மக்கள் மேலே சொன்ன குணங்கள் இதே புராணத்தில் கதை சொன்ன மாதிரி யக்னோபலின்னு சொல்கிறது. இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க? நிறைய காமிய கர்மங்கள் தான். பகவான் ஆராதிச்சான்னு சரி, பூஜை பண்ணான்னு சரி, யக்னம் பண்ணான்னு சரி, இவ்வளோ பண்ணும்போது இவனுக்கு ரஜோகுணம் போல் தமோ குணம் போல் ஏமாற்றுறது போல் ஹிம்சை பண்ணுறதில்ல. ஸோ காமக்ரோதங்களே டாமினண்ட்டாக இருக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு இப்போது 29வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? கர்மாணி துக்கோதர்க்காணி குருவன் தேஹேன தை புனः தேஹமா பஜதே தத்ர கிம் சுகம் மர்த்திய தர்மிணः. பகவான் ரொம்ப அழகாக விவரிக்கிறார். தேஹேனா சரி, எப்படியோ மனுஷ தேகம் கிடைச்சது இவனுக்கு தானே கர்மயோகம் யக்னம். ஸோ தேகேன இந்த தேகம் கிடைச்சது. தேகத்தோட என்ன பண்ணுறான்? துக்க உதர்காணி துக்கத்தினே கடைசியில் உத்தர பலம்னா இவன் செய்கிற எல்லா கர்மத்துக்கு அப்புறம் என்னதான் ரிசல்ட்னா துக்கம்தான். ஸோ துக்க உதர்காணின்னா வரப்போகிற ரிசல்ட் என்னன்னா லீட்ஸ் டு மிசரி. துக்க உத்தர பலமாக இருக்கிற கர்மாணி அப்படிப்பட்ட கர்மங்களை குருவன் செஞ்சிட்ருக்கிற தைஹி அது செஞ்சிட்ருக்கிற இவனும் தைஹி அந்த கர்மங்கள் மூலமாக புனஹா தேகம் ஆபஜேதே திரும்பி இன்னொரு தேகம் வரும். இப்போ தேகம் இருக்கு, இந்த தேகத்தினால் என்ன பண்ணுறான்? துக்கப்பூர்வகமான துக்க பலந்தான் கொடுக்க போகிறது. ஆனால் எதில் சுகம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் சுகம் வராதோ, இன்னும் நல்லா பண்ணிக்க முடியாதோ, இன்னும் பண்ணலாமே, அந்த இடத்துல அப்படி இருக்கு, போகலாமே, அங்கே போகலாமே, அமெரிக்கா போனால் நல்லா இருக்குமே, பிரேசில் போனால் நல்லா இருக்குமே, இப்படி ஆசை. கடைசியில் இவனை இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கர்மங்கள் மூலமாக என்ன ஆகிடும்? காமிய கர்மங்கள் அகங்காரத்தோடு பண்ணுறான், கர்த்திருவ போக்திருத்துவ அபிமானம். அதனால் அடுத்த இந்த ஜென்ம சரீரம் ரொம்ப நாள் இருக்காதில்லை, அது போயிடுமே, இன்னொரு தேகம் வரும். ஸோ இன்னொரு தேகத்தினை
அடையிறா. யார்? இப்படி ஒரு தேகம் எடுத்துக்கிட்டு மத்திய தர்மிணா பாருங்க. Now Bhagavan is showing that the law of this phenomena, life, womb to tomb, womb to tomb, womb to tomb, tomb to womb. மத்திய தர்மிணியான்னா பிறந்தா மரணம் வருது, மறுபடியும் பிரிவுக்கிறான், திரும்பி மரணம் வருது. இப்படி மரணம் கஷ்டித்தமாக இருக்கிற இந்த தேகத்தினே சுபாவம் இருக்கிற இவனுக்கு தத்திர இந்த சம்சார தேகத்தில் வர்றது, திரும்பி இறந்து போகிறது, நடுவில் துக்கம், சுகம் வராதா சுகமாக இருக்கலாமான்னு. அசல் ஆக்சுவலாக சுகம் வந்தவனுக்கு இன்னும் பயம் துக்கம் என்னென்னா, இந்த சுகம் போயிடுமோன்னு துக்கம் பயம். இப்படி இருக்கிறவனு தத்திர இதில் கிம் சுகம், ஆக்சுவலாக அசல் சுகம் అనేది இருக்காது இவனுக்கு. எப்போ பார்த்த பதற்றம், ரெஸ்ட்லெஸ், ஓட்டம், நிம்மதி இல்லை. ஸோ என்னதான் இவனுக்கு சுகம் இங்கே ஏற்படுறது இதில் அப்படின்னா சுகம் இல்லை உத்தவா. ஏன் விவேகத்தோடு இப்படி சிந்திக்க மாட்டான்? நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமாவது கேட்டு சிந்திப்பானா? தெரியல. யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்க சிந்திப்பான், நான் சொல்கிற உத்தவகீதை கேட்பான். அடுத்தது இப்படி சொல்லி பகவான் அதனால் ஸோ கிளியர்லி சேஸ் அபவுட் திஸ் இந்த பாடி இது இஃப் இட் இஸ் நாட் யூட்டிலைஸ்டு ஃபார் தி மோக்ஷா தென் யூஸ்லெஸ், யூ ஆர் வேஸ்டிங். இந்த சரீரத்தின் விருதா பண்ணுற, ஜென்மத்தின் விருதா பண்ணுற. மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டு, அதனால மனுஷானாம் ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு சொல்லி அடுத்த 30வது ஸ்லோகத்தில் லோகானாம் லோகபாலானாம் மத்பயம் கல்பஜீவினாம் பிரம்மணோபி பயம் மத்தஹ த்விபரார்த்தபராயுஷः. இன்னும் நல்ல கிளியராக புரியுறதா உத்தவா? இங்கே பாரு, கல்பஜீவினாம் இது ஒருத்தனு விஷயம் இல்லை. எந்த லோகத்தில் இருந்தாலும் எவ்வளோ நீண்டு காலம் ஆயுஷோட வாழ்ந்தா கூட பிரம்மாஜி கிட்டேருந்து அமீபாஜி கிட்ட வரைக்கும் இதே கதை தான்றார். கல்பஜீவினாம் ஒருவேளை ஒரு கல்பகாலம் என்ன, பிரம்மதேவனுடைய ஒரு பகலுக்கு பேர் கல்பம். அவருடைய அந்த ஒரு பகல் டே டைம்க்குடைய கல்பத்துக்கு எவ்வளோ காலம்னு சொன்னால், நம்ம மனுஷ கணக்கில் சொன்ன இந்த அவர் ஹியூமன் கேல்குலேஷனில் ஹியூமன் இயர்ஸ் 1000 சதுர்யுகங்கள் இல்லை 14 மன்வந்தரங்கள் ஒரு பகல். அதுக்கு பேர் ஒரு கல்பம். ஏதோ சும்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டு நினச்சிக்காதுங்கோ. 1000 சதுர்யுகங்கள். ஒரு சதுர்யுகத்துடைய கேல்குலேஷன் என்ன தெரியுமா? இதெல்லாம் படித்தோம், பாகவத்தில் முன்னாடியே சொல்லிட்டோம். 43,20,000 மட்டும். ஒரு சதுர்யுகம் முடியறதுக்கு 4,20,000 சொஜ்ஜமா என்னமோ தெரியல. இந்த மாதிரி 1000 நடக்கணுமா? அப்போ பிரம்மதேவனுக்கு ஒரு பகலாமா? சரி, யாராவது ஒரு ஜீவனும் சப்போஸ் இந்த கல்ப ஜீவினாம் கல்ப காலம் அவ்வளோ நீண்ட காலம் ஒருவேளை ஜீவிச்சா கூட லோகானாம் லோகபாலானாம் இந்த லோகங்களுக்கு பாலகர்களாக இருக்கிற அவங்க இவ்வளோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆயுஷு ஜாஸ்தி தான். சொன்னோம் இல்லையா, சொர்க்கத்துக்கு போனாவே அங்கே நிறைய நாள் இருக்கலாம். அதனால் சொர்க்கம் அமிர்தம்னா ரிலேட்டிவ்லி பர்மனெண்ட்டு.
வேறு சமயத்தில் ஒரு பேசியிருக்கோம் 12வது ஸ்கந்தத்தில் எங்கோ. ஸோ ரிலேட்டிவ்லி பர்மனெண்ட் தவிர இங்கே தான் கொஞ்சம் போன வாரம் இங்கே சொல்லிட்டோமே இந்த ஸ்வர்க்கத்துடைய நிலைமை என்னான்னு. ரிலேட்டிவ்லி பர்மனெண்ட்டு தவிர நாட் சாஸ்வதம், நாட் பர்மனெண்ட்லி பர்மனெண்ட்டு. அதனால தானே எனக்கு பர்மனெண்ட் ஜாப் சார். பர்மனெண்ட் ஜாபா என்ன அது? எப்படி பர்மனெண்ட்டுன்னா 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே கொஞ்ச நாளைக்குள்ளே அந்த ஜாபு கிடச்சி 30 வயசுலேருந்து ஓகே இப்போவே பர்மனெண்ட் ஜாபு. அப்போ உன்னுடைய தேகமே பர்மனெண்ட் இல்லை, இந்த லோகமே பர்மனெண்ட் இல்லை. அப்போ என்னடா பர்மனெண்ட்டு? பர்மனெண்ட்டாக ஏதாவது இருக்கான்னு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீ எது சாஸ்வதம் நித்தியம்? அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. ஸோ லோகபாலகர்களாக இருந்தால் கூட என்ன சொல்ல வரே கிருஷ்ணா? மத்பயம். அப்படி இருக்கிற அவங்களுக்கு கூட என்னை பற்றி பயம். இங்கே பகவான் அவனை பற்றி ஈஸ்வர பாவத்தோடு சொல்லிக்கிறார். என்னால் பயம் அவங்களுக்கு. ஏன் நீ அப்படிப்பட்ட ரொம்ப டெரிபிள் பர்சனா, கெட்டவனா நீ? அப்படி இல்லை, நான் கெட்டவனும் இல்லை, நான் நல்லவனும் இல்லை, நான் தான். ஸோ என்னால் பயம். இன்னும் சொல்கிற பாரு, கல்பஜீவன கல்பங்காலம் இல்லை, அந்த ஜீவராசிகளுக்குள்ளேயே ரொம்ப நீண்ட காலம் ஆயுஷ் இருக்கிற அந்த பிரம்மாஜி இருக்கார் பாரு. பிரம்மணஹ அபி. யார் இந்த பிரம்மணஹ அபி? இந்த சதுர்முக பிரம்மா. இவருக்கு த்விபர அர்த்த ஆயுஷா. இவருக்கு 2 பரார்த்தங்கள் பெரிய ஆயுஷம். என்னது? இப்போ ஒரு பகலுக்கே அவருடைய கேல்குலேஷன் அவ்வளோ சொன்னோம். திரும்பி ஒரு ராத்திரி ஆகணும், அவர் தூங்கணும். அதுக்கு திரும்பி 1000 சதுர்யுகங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி என்னாச்சு, ஒரு நாள் ஆயிடுது. அந்த மாதிரி அவருக்கு 100 வருஷம் ஆயுஷாமா. 2 பரார்த்தம்னா 50-50. அவருக்கு இப்போது நம்ம கணக்குப்படி அவர் இப்போ த்விதீய பரார்த்தத்தில் இருக்கார். பிரம்மாஜிக்கு இப்போ தான் 50 தாண்டி 51 இயர்ஸ் வந்துச்சு. ஸோ மேபி கொஞ்சம் இப்போ தான் முடி நிறைய ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லைன்னு இனிமேல் சஷ்டி பூர்த்திக்கு அவர் எல்லாம் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே இந்த சங்கல்பத்தில் சொல்கிறோமே. ஸோ அவருக்கு அப்படி அவரோட ஆயுஷ் அப்படி அவ்வளோ நாள். இதுக்குள்ளே பாருங்கள் எத்தனை அப்படின்னா ஒரு கல்பம் முடியும் போதும் இல்லை அந்த சமயம் தேவர்கள் எல்லோரும் போயிடுவாங்க, திரும்பி புது தேவதைகள் வருவாங்க. ஆனால் பிரம்மாஜி இருப்பார். அவருக்கு கூட எண்டிங் இருக்கப்பா. அப்படிப்பட்ட நீண்ட காலம் ஆயுஷ் இருக்கிற பிரம்மாஜிக்கு கூட மத்தஹ பயம். என்னால் அவருக்கும் பயந்தான். என்னால் யார் நீ? கால ரூபத்தில் இருக்கிற மிருத்யு நான். ஆனால் இது எல்லாத்தினையும் திருப்பி என்னுடைய அடுத்த முகம் பார்க்கணுமன்னா, என்னுடைய அமிர்தமான முகம் பார்க்கணுமன்னா இங்கே தான் இருக்கு. நீ கொஞ்சம் இப்படி பார்க்கணும். நீ நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்ட இதில் விடுவிக்கப்படுவேன். ஸோ புரிஞ்சுக்கோ, பிரம்மதேவனுக்கு கூட விடுதலை கிடையாது. விடுதலைன்னா அவருக்கும் இந்த டைமு காலம் இருக்கு. என்னால் பயந்தான். இப்படி இருக்கும்போது 31வது ஸ்லோகம். குணாஸ்ருஜந்தி கர்மாணி குணோனுஸ்ருஜதே குணான் ஜீவஸ்து குணசம்யுக்தः புங்க்தே கர்மஃபலான்யசௌ.
இங்கேருந்து பகவான் சொல்கிற. ஸோ இப்போ 30வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன ஆயிடுச்சு? ஸோ he showed that picture of this காமிய கர்மா நிஷித்த கர்ம பண்ணுறவங்களும், இன்னொரு பக்கம் நிஷ்காம கர்ம பண்ணுறோம். இன்னும் கூட மேலும் அப்புறம் அந்த நிஷ்காம கர்மத்துடைய பெருமை, ஞானத்துடைய பெருமை, பக்தியோட பெருமை இதெல்லாம் பேசுவார். இப்போதைக்கு அந்த கர்மத்தில் ஈடுபட்டு கர்மத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்ன உத்தவகீதை கேட்கணுமா, சத்சங்கம் பண்ணணுமா, எதுக்கு இதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலில் கேட்கணும்? கேட்டது தானே, திரும்பி சொன்னதே சொன்ன மாதிரி இருக்கு. இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு கர்மா எனக்கு வேலை இருக்குல்ல, எனக்கு வேலை இருக்குல்ல, இதில் ஈடுபட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் பாரு. அன்ஃபார்ச்சுனேட் பீப்புள். ஸோ அவங்கள எல்லாருன்னு இப்போ திட்டுற மாதிரி பகவான் இங்கெல்லாம் பிரித்து சொல்லிட்டார். அசுர சுவாவம், ராட்சச சுவாவம் அப்படின்றார். சொல்லிட்டு இப்போ சில எங்கே தான் இப்போ ப்ராப்ளம் உருவாயிடுச்சு, இதில் எங்கே தான் ட்ராப்பு, ஏன் இப்படி நடக்கணும்? இங்கே 31 பகவான் ஒரு 3 ஸ்லோகங்களில் கொஞ்சம் வேதாந்தத்துடைய ஒரு டீப் கான்செப்ட், சரியா, எவ்வளோ விவரமாக விஸ்தரித்து சொல்ல வேண்டிய பெரிய விஷயங்களை 2 ஸ்லோகத்திலே சொல்லி முடிக்கிறார். 3 ஸ்லோகத்தில் இது கொஞ்சம் புரியணும்னு சொன்னால் நான் இப்போ மேலோட்டமாக தான் கொஞ்சம் பேசுவேன். ஆனால் இது கிராஸ்ப் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக தத்துவபோதத்துடைய அறிவிலிருந்து ஆரம்பித்து சாஸ்திரம் நிறைய கொஞ்சம் முன்னாடி கேட்டு இருக்கணும். பகவத்கீதையோ சில உபனிஷத்துகளை கேட்டால், அதனால் அத்தியாச பாஷ்யம், அஃப்கோர்ஸ் நம்ம இன்னும் அந்த பாஷ்யம் விஷயம் அப்படியெல்லாம் போல, அத்தியாச பாஷ்யம்னா அது பிரம்மசூத்திரத்துக்கு முன்னாடி இருக்குது. மொத்தத்தில் அது அப்படி கொஞ்சம் பேக்ரவுண்டு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப சுலபமாக இருக்கும். பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சம் எக்ஸ்டெண்ட் பார்க்கலாம். சிம்பிளி வில் ட்ரை டு கெட் இட் நவ் பட் கிராஸ்ப் இட். குணாக நவ் இந்த பிரகிருதி மாயா, இந்த அத்தியாரோபம் ஆவரணம் அதை பற்றி சொல்கிறார். குணாக குணகாரியங்களான இந்திரியங்கள். இங்கே குண வார்த்தை 2-3 வாட்டி வருது. ஜாகிரதை அந்தந்த இடத்துல அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மீனிங் கொடுத்துக்கணும். குணாக குணங்களினால 3 திரிகுண குணங்கள், திரிகுணாஸ், சத்வரஜஸ்தமோ குணங்களுடைய காரியமாக உருவான இந்திரியங்கள். இங்கே குணாகன்னா முதல் நாட் அபவுட் தி சத்வரஜஸ், அந்த குணங்களினால் உருவாக்கப்பட்ட இந்திரியங்கள். அப்புறம் கர்மாணி, அப்போ இந்திரியங்கள் என்ன பண்ணும்? அதெல்லாம் கர்ம பண்ணும் இல்லையா? ஸோ அந்த கர்மங்கள்னு சுருஜந்தி. ஓகே, குணாக கர்மாணி சுருஜந்தி, அதுதான் அங்கே வரி. ஸோ குணாகன்னா இந்த குணங்களினால் ஏற்பட்ட இந்த காரியங்கள் கர்மாணி. ஸோ டைரக்ட்லி ஆக்சுவலி குணங்கள் தான் கர்மத்தினே உற்பத்தம் செய்கிறது, உருவாக்குறது. ஸோ நடுவில் ஆனால் குணங்கள் நேராக எப்படி ஒர்க் பண்ணும்? குணம் நீ பார்த்துக்கணும்ல, அது என்ன ஏதாவது பொருள் மாதிரி இப்படி காட்ட முடியுமா? இல்லையே. குணம் என்ன? அதனால தானே மனுஷோட சுபாவம் இப்படி காட்ட முடியுமா என்ன? அது ஏதாவது பதார்த்தமா? ஆனால் அது இந்திரியங்கள் மூலமாக அது வெக்தமாகி வேலை செய்யும் போது அது கர்மத்தினை சுருஜந்தி, உற்பத்தம் செய்கிறது. அப்புறம் குணஹ குணான் அனுசுருஜத்தை. இந்த குணம் இங்கே குணம்னா குணஹான்னா இங்கே சத்வரஜஸ்தமோ குணம்தான். குணான் அனுசுருஜித்தன்னா இந்திரியங்களை திரும்பி ஆக்டிவேட் பண்ணும். அப்படின்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி. ஸோ குணாஸ் ஆர் ஆக்டிவேட்டிங் த சென்சஸ், த சென்சஸ் ஆர் இன்வால்விங் இன் த கர்மா. அப்புறம் இந்த கர்மங்கள் என்ன பண்ணுறது? கர்மங்கள் குணம் சுவாவத்தினாலே செய்கிறோம். அந்த குணங்களை திரும்பி இந்திரியங்களை ஃபாலோ பண்ணுறது.
ஸோ இப்படி அசௌ இந்த ஜீவஹா தூ இந்த ஜீவனே பிரவர்த்திக்கிற அகங்காரத்தோடு இவன் இருக்கிற இந்த ஜீவனை வந்து உண்மையாக குணசம்யுக்தா, இவன் யாருமே இல்லை. இந்த பர்சனாலிட்டி யாருன்னா இவன் வந்து ஒரு சூடோ பர்சனாலிட்டி தான். இவன் வந்து இந்த குணசம்யுக்தகான்னா இந்த குணங்களுடைய காம்பினேஷன், இதோட தாதாத்மியம் ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறவனா இருக்கிற இவனை ஜீவஹாத்து குணசம்யுக்தா இருந்துட்டு இவன் வந்து அப்புறம் கர்ம பலானி புங்தே இங்கே அப்புறம் ஸோ இந்த ஈடுபடுறது அதான் கர்மத்தனி கர்மலோ இருக்கிற டிஃபெக்ட்னு சொல்கிறதுக்கு தான் இந்த விவரணம். ஏன் அவ்வளவு கர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அப்படி போய் இவனை மாட்டிக்கிறது இந்த மாதிரி. ஸோ இவன் குணசம்யுக்தனாக இருக்கான், அதனால் கர்ம பலானி அனுபவிக்கிறதுல இருக்கிறான். ஸோ கிளைம்ஸ் அப்படி தானே தொடங்கிட்டோம் டாபிக்கு, கர்த்திருத்வ அபிமானம் போக்திருத்வ அபிமானம், அதனால் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஸோ என்ன சொல்கிறார் பகவானும், பிரகிருத்தில் இருக்கிற குணங்கள் தான் இருக்குது. குணங்கள் வந்து பிரகிருதி மாயாக்கு சேர்ந்தது, இதனால் கல்பிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சூப்பர் இம்போசிஷன் ஆகப்பட்ட அந்த சிதாபாச பிரதிபிம்ப சைத்தன்யத்து மேலே ஒரு மோமெண்டம் ஏற்பட்டு அதுக்கு ஜீவபாவம் ஏற்பட்டு அந்த குணங்களால் பிரவர்த்திக்கிற இந்த இந்திரியங்கள் இதெல்லாத்துக்கு இவன் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு தன்னைத்தானு மறந்து முண்டகோபனிஷத்து பாஷையில் சொல்லணும்னா துவாசுபர்ணா சயுஜா சகாய. ஒரு பறவை மேலே அது இருக்குது, ஆனால் ஒரு பறவை வந்து இந்த ஜீவானே தான் அடுத்த பறவை, ஆனால் இது அதோடைய ஷேடோ தான். இது கிளம்பி இப்படி வேலை பண்ணுறது. ஸோ அனுபவிச்சுட்டே இருக்கிற கர்ம பலம். அதனால் கர்மம் நீ கிளைம் பண்ணால் உனக்கு கர்ம பலம் வரும். அதனால் கிளைம் பண்ணாமல் கர்ம பண்ணுறது படைக்கிறதுக்கு பேர் தான் கர்மயோகம் அப்படின்னு சொல்லி 32வது ஸ்லோகத்தில் யாவத் ஸ்யாத் குணவைஷம்யம் தாவன்னானாத்மமாத்மனः நானாத்வமாத்மனோ யாவத் பாரதந்திரியம் ததைவஹி. நான் ஆரம்பிக்கும் போது டாபிக்கு சொல்லியிருக்கேன், இது டோட்டல் ஸ்லேவரி, பரதந்திரமாகவே இருக்கிற இந்த ஜீவன் அண்ணாவே பரதந்திரம்தான். இப்போ இவனுடைய கதி என்ன, இவருடைய லாட் என்ன சொல்கிறார், குண வைஷமியம். ஸோ இந்த குணங்களுடைய வேற்றுமை, வைஷமியம்னா வேற்றுமையினால் யாவத் சாத் அது இருந்துகிட்டு இருக்கும். குணங்களோட வைஷமியம் இருந்துகிட்டு இருக்கும். குணங்கள் எப்பவுமே அப்படியே இருக்காது, they keep on fluctuate. ஸோ யாவத் சாத் எவ்வளோ நாளைக்கு இந்த குணங்களுக்குள்ள வைஷமியம் ஏற்பட்டுகிட்டே இருக்குமோ தாவத் அப்போ வரைக்கும் ஆத்மனஹா இந்த ஜீவாத்மான்னு நினச்சிட்டு இருக்கிற இவனுக்கு வந்து ஆத்மா இவனுக்கு நானாத்வம் அநேகம் டியூயாலிட்டி மல்டிப்ளிசிட்டி, இந்த நானாத்வம் வந்து அநேகத்துவம் வந்து என்னாகும், யாவத் ஆத்மனஹா நானாத்வம். ஸோ இங்கே வந்து ஒரு மனுஷனுடைய மனசில் புத்தியில் இப்படி டிஃபரன்சஸ்ன்னு நானாத்வம்னு பார்க்குற வரைக்கும் யாவத் ஆத்மனஹா அவ்வளோ நாளைக்கு இவனுக்கு வந்து இந்த அநேகத்துவம் டியூயாலிட்டி மல்டிப்ளிசிட்டி பாவனா ததா ஏவ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆத்மனே ஆத்மாவாக தெரிஞ்சுக்காமே பாரமார்த்திக ஜீவனாக தெரிஞ்சுக்காமே வியாபகாரிக ஜீவனாக நினச்சிட்டு இருக்கும்போது மல்டிப்ளிசிட்டி பலது பார்க்கும்போது விவிதத்துவத்தை பார்க்கறதுனால அது இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மாவுக்கு வந்து அப்படின்னா
இந்த பந்தம், இந்த மாயா அஜ்ஞானம் வந்து அந்த தாதாத்மியம் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். யாவதேவ ஆத்மனஹ ஸோ ததா ஏவ அப்போ வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அப்போ வரைக்கும் இது இருக்கும். அப்போ அது இருக்கிற வரைக்கும் ததா ஏவ. ஆனால் நிச்சயமாக இவன் வந்து பாரதந்திரியனாகவே இருக்கிறான். அப்படின்னா டிபெண்ட்டாகவே இருக்கிறான், பராதீனனாகவே இருக்கிறான். அதனால தான் தீனனாக இருக்க வேண்டியிருக்கு. சரியா? இப்போ பார்த்த யாச்சிக்க வேண்டியிருக்கு, யாருக்கிட்டனும் யாச்சிக்க வேண்டியிருக்கு, யாரை பற்றி பயப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பகவானும் இங்கே பராதீனத்தை பற்றி சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வாட்டி அர்த்தம் மட்டும் சொல்கிறேன். பதங்களை படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். எவ்வளவு நாளைக்கு சத்வரஜஸ்தமோ குணங்கள வைஷமியம் அப்படின்னா அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால, அப்படின்னா அர்த்தம் என்ன, தேகம் எக்ஸெட்ரா, பாடி மைண்ட் இதெல்லாமே நான், தேகம், இந்த தேகம் என்னுடையது, இதுக்கு சேர்ந்தவங்க எல்லோரும் என்ன, இப்படி அத்தியாசம் இருக்குமோ, தேகாத்ம பாவம் தேகத்தோட தாதாத்மியம் இருக்கிறதுனால. ஏன்னா இந்த சத்வரஜகுண வைஷமத்தினால அது இதெல்லாம். அப்போ வரைக்கும் என்ன ஆகுமா, இந்த ஆத்மயில் கூட அநேகத்துவம் அனுபவத்துக்கு, அநேகத்துவம் மல்டிப்ளிசிட்டி நிஜமோ சத்தியமோ துவைத்தம் சத்தியமோனு மாதிரி தோணும். அப்போது எவ்வளோ நாளைக்கு இப்படி இந்த அநேகம் பரிச்சின்னம் ஏற்பட்டுட்டு இருக்கிறதோ, காணப்பட்டு இருக்கிறதோ, அப்போ வரைக்கும் இந்த ஜீவனை வந்து கர்மத்துக்கு அதீனனாகவே இருப்பான். இவன் இதிலிருந்து விடுப்பிச்சுக்க முடியாது. ஸோ கர்மத்துக்கு பராதீனனாக இருக்கான். அப்படி இருந்து அப்புறம் என்னாகும், 33வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, யாவதஸ்யா ஸ்வதந்திரத்வம் தாவதீஸ்வரதோ பயம் ய ஏதத் சமுபாசீரம் ஸ்தே முஹ்யந்தி சுச்சார்பிதாக. ஸோ மேலே சொன்னாங்களே அது கன்ஃபியூஷன் மாதிரி யாவத்து. ஸோ எவ்வளோ நாளைக்கு வந்து இவனுக்கு வந்து அஸ்வதந்திரமாக இருக்கானோ, பராதீனனாக இருக்கானோ, எதுக்கு, கர்மத்துக்கு. அப்போது அடுத்தது என்னாகும், அடுத்தபடியில் தாவத்து, அவ்வளவு நாளைக்கு வரைக்கும் இவனுக்கு வந்து அப்போ வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்டு, ஈஸ்வரத்தக பயம். இந்த ஈஸ்வரனு கடவுளன்னா பயந்து 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 இருக்க வேண்டியது தான். இது பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான பாயிண்ட். எந்த பகவான் அனுகிரகம் பண்ணுறாரு, கருணாமூர்த்தி தயாமூர்த்தின்னு சொல்கிறாரு, அந்த ஈஸ்வரனே பகவானே சொல்கிறாரு, அப்பா நீ வந்து இந்த கர்மத்தில் கர்மம் முக்கியமான இந்த தேகம் நீ అని சொல்லிட்டு இப்படி అని சொல்லிட்டு கர்த்திருவ போக்திருத்துவ அபிமானத்தோடு நீ வேலை செய்கிற வரைக்கும் நீ கர்மத்துக்கு அதீனமாக தான் இருப்பே. கர்மத்துக்கு அதீனமாக இருக்கிற வரைக்கும் நான் என்னை பற்றி உனக்கு பயம்தான். பாருங்க என்ன சொல்கிறார். ஸோ தாவத் ஈஸ்வரதா பயம் சொல்லி ஏத்தத் யார் இந்த ஏத்தன்னா இந்த குணங்களுடைய வைஷமியம் டிஃபரன்சஸ் ப்ளூராலிட்டினே உபாசீரன்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ, அப்படின்னா கர்மன்னு சொல்லிட்டு கர்மகாண்டத்தில் ஈடுபடுறானோ, தேகத்துக்கு வேண்டிய சுகங்களுக்கு பல லோகங்களை பற்றி பேசி உபாசிரன்னா இந்த குணங்களே இவன் நம்பி இருக்கிறான், அதெல்லாம் சத்தியமாக நினச்சிக்கிறான். உபாசிரன்னா அது நம்புறவன், அதில் ஈடுபடுறவன். அப்படி இருக்கிறவன் இவங்களுக்கு வந்து சுச்சான்னா துக்கத்தினால இவனை வந்து அர்ப்பிதாக. இங்கே அர்ப்பிதாகன்னா துக்கத்தினால துக்கத்துக்கு ஆளாயிடுறான்.
துக்கம் வந்து இவங்களை விட்டுட்டு போகாது. இவங்க வந்து முஹ்யந்தி, அதனால மோகத்திலே இருப்பான். பாருங்க, மோகம் காரணம். இப்போ ரிவர்ஸில் எடுத்துக்கிறோம். பகவத்கீதை ஆரம்பத்தில் சொன்ன மோகத்தினால சோகம், சோகத்தினால மோகத்தினால பயம், பயத்தினால சோகம். 3 பாயிண்ட்ஸ் இதில் சொல்லியிருக்கார் பாருங்க. பயம், ஈஸ்வரன் பற்றி பயம், கடவுளை பற்றி பயம், முன்னாடி காணப்படுற இந்த ஜகத்து பெருசாக இருக்குது, இது வந்து த வேர்ல்ட் இஸ் டூ மச் ஃபார் மீ, அதை பற்றி பயம். இப்படி இவனை வந்து திஸ் இஸ் கால்ட் ட்ராப். எங்கே தொடங்கிச்சு? கர்த்திருத்வ தேகாபிமானம், கர்த்திருத்வ போக்திருத்வ அபிமானம், காமிய கர்மங்கள், அப்புறம் அந்த கர்மங்களுடைய காரணத்தினால, கர்ம பலத்தினை நீ எதிர்பார்க்கறதுனால, யூ ஆர் கிளைமிங் யூ ஆர் த ஏஜெண்ட் ஆஃப் தட் கர்மா. அதனால் இவனுக்கு கர்மத்தில் வந்து தப்பிச்சுக்க முடியாது. அந்த கர்மம் இவனுக்கு ஒருக்காகவும் கரையேற்றாது. அதனால மட்டும் இல்லை, இவன் பயந்து பயந்து பயந்தே இருக்கணும். அதனால தான் தேவதைகளுக்கு கூட பயம் இருக்கு. அவங்களோட போஸ்ட்டு பற்றி பயம் இருக்கு. ஸ்வர்க்கத்துக்கு போனவனுக்கு கூட ஞாபகம் இருக்கா தவிர திரும்பி கீழேக்கு போகணும், புண்ணியம் க்ஷீணிச்சு போனால் தள்ளிடுவாங்க, பயம் இருக்கு. இந்திரனுக்கு கூட மனசாந்தி இல்லை, பயமாக இருக்குன்னா அப்புறம் என்னதான் சாதாரண இந்த மனுஷன் ஜீவனுடைய கதி? அப்படிதான். எப்போ நீ வந்து இது எல்லாத்தையும் நீ தள்ளி வச்சுட்டு விட்டுட்டு ஞானத்துக்கு வருவானோ அப்போதான். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் இது. புரிஞ்சிச்சுன்னாவே வேதாந்தம் மொத்தம் புரியுதுன்னு அர்த்தம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஈடுபாடு வரும். ஈடுபாட்டு என்ன? இந்த சிரவணம் விஷயத்தினே ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது ஞான யோக அபியாசமாகும். ஸோ அந்த மாதிரி மோகத்தினே இவனும். ஸோ மோகம், சோகம், பயம், மோகம், பயம், சோகம், இந்த சைக்கிள். இது பேர் தான் சம்சாரம். சரியா? இது பேர் தான் சம்சாரம். ஜனன மரண அஜ்ஞான சக்கரம் எப்படியாவது சொல்லலாம். அப்படி சொல்லி 34வது ஸ்லோகத்தில் கால ஆத்மாகமோ லோகः ஸ்வபாவோ தர்ம ஏவ ச இதி மாம் பஹுதா பிராஹுः குணவ்யதிர் குணவ்யதிரேக சதி. குணவெத்திரேகே அப்படின்னா இந்த குணங்களுடைய ஷோபை, அதில் இருக்கிற வைஷமியம், இந்த எப்போ குணங்களுக்குள்ள அந்த வைஷமியம் ஏற்படுறதோ, அப்படின்னா பேதம் ஏற்படுறதோ, அப்படி இருக்கிற சமயத்தில் குண வெத்திரேகே சதி, சதி சப்தமி, சதி இருக்கும்போது அந்த சமயத்தில் அந்த காலம் அப்படி இருக்கும்போது காலம் ஆத்மா, ஓகே, பரமாத்மா, ஆகமஹ சாஸ்திரம், லோகஹ லோகங்கள், ஸ்வபாவஹ நேச்சர் ஸ்வபாவம், தர்மஹ ஏவச்ச தர்மம் அது கூட, இதி இந்த விதமாக மாம் என்ன பகுதா பிராஹு, ஒரே சத்வஸ்துவான என்ன வந்து அப்படி பகவான் அவனை பற்றி சொல்லிக்கிறார். ஓகே, ஒரே சென்டென்ஸாக சொல்கிற பாருங்க. எப்போ இந்த குணங்களுக்குள்ளே இந்த வைஷமியம் ஏற்படுறதோ அங்கே காலம் வேலை பண்ண தொடங்கிறது. அந்த ஸோ காலம் அங்கே இருக்கிற ஆத்மா, பரமாத்மா, ஜீவன், அப்புறம் வேதம், அப்புறம் லோகம் உலகம், அப்புறம் ஸ்வபாவம், அப்புறம் தர்மம், இது எப்படின்னு அணி எதெல்லாம் பலதாக சொல்கிறாங்களோ என்னே தான் பல விதமாக வர்ணனம் செய்கிறாங்க. Now is coming to the one point. நானே தான் என்ன ஒன்று தான் என்னை இப்படி பலதாக சொல்லி ஓகே
சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் வேறே, அதெல்லாம் வேறே இல்லை, அது எல்லாமே எனக்கு அப்பாற்பட்டதாக பேதமும் இல்லை, நானே தான் சர்வமாக இருக்கா, சர்வம் எனக்குள்ளதாக இருக்கு. ஸோ ఏకత్వతకి கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஸோ భిన్నంகள் అనేదெல்லாம் கூட கல்பனா, அத்தியாச, அஜ்ஞானம். அடுத்த வாரம் மேலும் என்ன விவரிக்கிறாருன்னு பார்ப்போம். இதோடு முடிஞ்சது 34. அப்புறம் உத்தவர் பேசுகிறார் இவ்வளோ கேட்டதுக்கு பிறகு. ஓமானந்தம் 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 சச்சிதானந்தம் ஓமானந்தம் பிரம்மானந்தம் ஓமானந்தம் ஆத்மானந்தம் ஓமானந்தம் கிருஷ்ணானந்தம் ஓமானந்தம் அமிர்தானந்தம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த. ஓம் லோகாः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांतिः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.